ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான். மோஸ்ட்லி இந்த லஞ்ச் எல்லாருமே பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி எங்கள் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். வாங்க என்ன லஞ்சுன்றதை பார்க்கலாம். சுட சுட சாதம். இன்றைக்கி ரைஸ் குக்கரில் வடித்த சாதம் தான் இது. பாத்திரத்தில் வடிக்கல, ரைஸ் குக்கரில் தான் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா புளிக்காய்ச்சல், புளிஞ்சாதம், தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு கறி, காரக்கறி பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இது பண்ண புளி சாதம் கலந்தது போக மிச்சம் இருக்கிற புளியோதரை. அதுக்கப்புறமா இது தயிர், கெட்டி தயிர். ஸோ புளிக்காய்ச்சல் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். எங்கள் ஸ்டைலில் நாங்கள் பண்ணுறது எப்படின்னாக்க, ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அப்புறம் ஒரு ஸ்பூன் தனியா, எள்ளு முதல்ல எண்ணெய் விடாமல் வறுத்துக்கோங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, மிளகு, ஜீரகம், அப்புறம் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய், இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சு கொஞ்சம் கோர்ஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருங்க. ஊற வச்சு அதை நல்லா கெட்டியாக பிழிஞ்சு எடுத்துட்டு கடாய் வச்சு மறுபடியும் கடுகு, நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஜீரகம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த கரைச்சி வச்ச புளிஜலத்தை விட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுங்க. புளிஜலம் ஸ்மெல் போன உடனே அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை அதில் போட்டு நன்னா கிளறி கொடுங்க. அது நன்னா கிளறும்போது அடிப்பிடிக்கும். அப்போ உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுண்டெல்லாம் அடிப்பிடிக்காது. ஸோ அப்படி அடிப்பிடிக்காமல் வரும்போது நல்ல பந்து மாதிரி சுருண்டு வரும்போது இறக்கி வச்சுருங்கோ. இறக்கி வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதில் சாதத்தை போட்டு நல்லா கலந்துக்கலாம். ஸோ இப்போது உங்களுக்கு புளிக்காய்ச்சல் ரெடி. ஸோ புளிக்காய்ச்சல் இந்த மாதிரி கொஞ்சம் கூடவே பண்ணி வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டேன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா 10 நாள் ஆனால் கூட கெட்டு போகாது. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் முடியல, பண்ண முடியல, ஏதோ ஒரு அசந்தர்ப்பம் அப்படின்னா கூட இந்த மாதிரி ரைஸ் வச்சுன்ட்டு புளிக்காய்ச்சல் ரெடியாக இருந்தால் அழகாக புளிக்காய்ச்சலை காய்ச்சி வத்தலை கூட பொரிச்சிக்கலாம் நம்ம. ஸோ இந்த புளிக்காய்ச்சல் சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே உங்களுக்கு மேட்ச் ஆகும். தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் இல்லாதப்போ இதை கூட அழகாக தொட்டுண்டு சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு கறி பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேண்டாம் அப்படின்னாக்க தாராளமாக வத்தல், அப்பளம், வடை எது வேணாலும் பொரிச்சிக்கலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் இது நார்மலாக ஈஸியாக பண்ணி வச்சுட்டோம்னா அவசர நேரத்துக்கு நமக்கு சட்டுன்னு கை கொடுக்கும். என்றைக்கோ ஒரு சமைக்க முடியல, உடம்பு சரியில்லை, இல்லை வேறு ஏதோ ஊருக்கு போயிட்டு வந்தோம், அந்த நேரத்தில் சமைக்க முடியல அப்படின்னும்போது இது ரெடியாக ஃப்ரிட்ஜில் இருந்தால் சாத்தை வச்சுட்டு அழகாக கிளறிக்கலாம் நம்ம. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியான டிஷ் தான் இது. அதுக்கப்புறமா நம்ம வீடியோவில் சமையல் செய்கிற வீடியோ தான் வியூவர்ஸ் கேட்குறா. ஸோ இப்போது சமையல் செய்கிற வீடியோ என்னால் எடுக்க முடியல. இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த மாதிரி ஷார்ட்ஸ் மாதிரி தான் போட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நான் எடுக்கிற வீடியோவில் சமையல் செய்கிற மாதிரி கூடிய சீக்கிரமே உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ அப்லோட் பண்ண முடியாததுக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இதுக்கப்புறம் கூடிய சீக்கிரமே சமையல் வீடியோ, யூஸ்வலாக பண்ணும்போதே போடுற வீடியோ நான் எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி புளிக்காய்ச்சல் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பார்த்துக்கோ. உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அட்டகாசமாகவும் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போது நீங்கள் கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிக்கும் போது அது கூட கொஞ்சம் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, சில பேர் முந்திரி பருப்பு பிடிக்குன்றவா முந்திரி பருப்பும் தாளித்து அழகாக அதுக்கப்புறம் புளி சாதம் கிளறலாம். இன்றைக்கி என்கிட்ட வேர்க்கடலைலாம் இல்லை, அதனால் நான் போடலை. ஒரு சிலர் வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் தாளித்தும் நல்ல இதுவாக பண்ணுறா. அதனால் உங்களுக்கு வேணும்னா தாராளமாக வேர்க்கடலை தாளிச்சிக்கலாம். இது வரைக்கும் இந்த மாதிரி காம்பினேஷன் ட்ரை பண்ணலன்னா இந்த மாதிரி காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள்.
இது வரைக்கும் நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு லன்ச் வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக அந்த சமையல் செய்கிற வீடியோவோடு நான் போடுறேன். தேங்க்யூ.